நிகிதா வணக்கம். நிச்சயமாக நெல்லையில் கரை புரண்டு ஓடும் உற்சாக வெள்ளம் என்றே குறிப்பிட வேண்டும். விஜயை காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்த நிலையில் திருநெல்வேலி மாநகரத்தில் அமைந்துள்ள கேடிசி நகரில் அவரது பிரச்சார கூட்டத்தை முடித்துக் கொண்டு தற்போது திருநெல்வேலி மாநகருக்குள் நுழைந்திருக்கிறார் விஜய். வழியெங்கும் அவரது தொண்டர்கள் கூட்டம், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் என அனைத்து தரப்பினரும் விஜயை பார்த்த உற்சாகத்தில் மிதக்கின்றனர் என்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. பல்வேறு இடங்களிலும் வீரவாள் வழங்கப்பட்டது. தொண்டர்கள் கொடுக்கும் தாவேகா கொடியையும் அவர்கள் அணிவிக்கும் மாலையையும் வாங்கி தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்துக் கொண்டே வருகிறார் விஜய். சங்கர் நகர் பகுதியில், தாளையுத்து பகுதியில் இருந்து சங்கர் நகர் பகுதிக்குள் நுழைந்த விஜய் திருநெல்வேலி மாநகரத்தின் வண்ணார்பேட்டை பகுதிக்கு தற்போது வந்திருக்கிறார். அவரை காண வந்திருந்த சிறுவர் சிறுமியரை பார்த்தபோது ஒரு சிறுவனை தூக்கி தனது தோளில் வைத்துக் கொண்டார் விஜய். அதே போல தொண்டர்கள் வழங்கும் கொடிகள், மாலைகள் மற்றும் அனைத்து பரிசு பொருட்களையும் தன் கையில் வாங்கிக் கொண்டு தொண்டர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வருகிறார். இருபுறமும், சாலையின் இருபுறமும் மக்கள் வெள்ளம் அலை மோதுகிறது என்று தாராளமாக குறிப்பிடலாம். ஒரே உற்சாக மலையில் நனைந்து கொண்டிருக்கிறார் விஜய். தொண்டர்கள் அனைவரையும் பார்த்து கையசைத்தவாறு அவர்களை நோக்கி கும்பிட்டவாறு வந்து கொண்டிருக்கிறார். அவரது பிரச்சார பாடல்களும் அந்த வாகனத்தில் இசைக்கப்படுகிறது. திருநெல்வேலி முழுவதுமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்றே கூற வேண்டும். இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்க இன்னமும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். வண்ணார்பேட்டை பகுதியை முடித்தவுடன் திருநெல்வேலி மார்க்கெட் பகுதியிலும், முருகன்குறிச்சி பகுதியிலும், பிறகு நீதிமன்ற பகுதியிலும் தனது பிரச்சாரத்தை பொதுமக்களை பார்த்து கையசைப்பதை முடித்துக் கொண்டு பின்னர் தூத்துக்குடி விமான நிலையம் செல்கிறார். இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.